ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ விலாகு, இது ரெசிபி எதுவும் இல்லைங்க. ஒரு சில்லாகிற ஒரு விலாக் மாதிரி நம்ம இதே செஞ்சுருக்கிறோம். விலாக்னால் அது கார்டனில் தான் எனக்கு இருக்கிற உலகமே. என்னென்ன சமையல், அப்படியே அந்த கார்டன் இதில் தான் நான் வீடியோ பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து நம்ம கார்டன் நான் வேறு அவங்க வீட்டில் தானே பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த வீட்டுக்கு எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு, ரொம்ப தூரம் நினைக்காதீங்க, பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ தூரமானு இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். போகலாமா வேணாம்மா? போகலாம். அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். என்னென்னா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யும்போதும் உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்ததுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா செய்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். என்னென்னா எனக்கு வேறு தமிழ் வராது இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு புரியறது கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுறேங்க. எனக்காக கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். என்னென்னா உங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன் இல்லையா? உங்களுக்காக கஷ்டப்படுறேன்னு சொல்லும் போது நீங்கள் காசுக்காக தானே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரைட்டு தாங்க. யாரும் காசுக்காக, எல்லாருமே காசுக்காக தான் கஷ்டப்படுவாங்க. ஆனால் இது உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நானும் கஷ்டப்படுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ் இருக்குது, எனக்கும் யூஸ் வேணும் இல்லையா? ஒரு கஷ்டம் செய்யும் போதும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் யாரும் செய்ய மாட்டேங்க இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்கு ஏதாச்சும் வேலை செய்யும்போதோ நம்மளுக்கு அதில் இருக்கிற யூஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கணும்னு நான் நம்புவேன். இப்போ என்ட்ரு ஆகிட்டோம். கொஞ்சம் தூரம் தாங்க, ஒரு ஸ்ட்ரீட் தான் டிஃப்ரென்ஸு. வந்த உடனே இந்த பூனை நம்மளுக்கு வெல்கம் சொல்லிடுச்சே. இந்த பூனை அக்கா வீட்டில் ரொம்ப நாளாகவே இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை போல், கொஞ்சம் டல்லாகவே இருந்தது. இந்த வெண்டைக்காய் செடிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. ஆனால் செடி இலை இப்படி இருக்குது. ஆனால் காய் எல்லாமே நல்லா தான் வருது. நான் இப்போ இன்றைக்கி இங்கே எதுக்கு வந்தேன்னா, கொஞ்சம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வேஸ்ட்டு செடி எல்லாமே கொஞ்சம் எடுத்து அந்த வெண்டைக்காய் செடிக்கிட்ட கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறேன். எதுக்குன்னா நம்மளுக்கு நல்ல செடி எது, அப்புறம் இந்த வேஸ்ட் செடி எதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நல்ல செடிக்கு ஸ்ட்ரென்த்து கூட பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நல்ல செடிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இந்த வேஸ்ட் செடி எல்லாமே கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்றேன். என்னென்னா கொஞ்சம் அங்கே கத்திரிக்காய் செடி ஒன்று வச்சுருக்கிறேன்னா, அப்புறம் பச்சை மிளகா செடி ஒன்று இருக்குதா. ஸோ அதனால் அது என்ன செடி இதில் அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. வளரத்துக்கு அதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. இருக்கிற ஸ்ட்ரென்த் இந்த வேஸ்ட் செடிக்கே போயிடுச்சுன்னா நல்ல செடி வளர்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் நான் இதெல்லாமே க்ளீன் பண்ணி செடிக்கு கொஞ்சம் ஃபீடிங் கொடுக்க போகிறேன். நம்ம என்னென்னா இப்போ கொஞ்சம் ஃபீடிங் கொடுத்துட்டோம்னா அது ஒரு 15 நாளுக்கு 10 நாள் 15 நாள் நம்மளுக்கு அந்த செடி நல்லா க்ரோ ஆகும். நம்ம ஒரு வாட்டி இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு வாட்டி இதுக்கு ஃபீடிங் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு 15 டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு அது ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அதுதான் ரைட்டு. என்னென்னா எங்கள் மாமனார் ஒரு விவசாயம் பண்ணுறவங்க தான். நான் ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு தெரியும். உங்கள் அம்மா அப்பா இல்லை காயத்ரி, நீ எல்லாம் எப்படி வளர்ந்த, இப்படி எல்லாம் சில யோசனை சில டவுட்ஸ் உங்களுக்கு வரணும். அப்போ தான் எனக்கு சந்தோஷம். என்னென்னா எனக்காக நீங்கள்லாம் கேட்குறதுக்கு ஆள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப கஷ்டந்தாங்க. ப்ரெக்னென்ட் டைமில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் யாருமே இல்லை பக்கத்தில், அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். அது சொல்கிறதுக்கே ஒரு கஷ்டமான காலம்தான் சொல்லலாம். என்னென்னா ஒரு 9th மந்த்து என்ட்ராகி 1 வீக்லவே நான் கீழே விழுந்துட்டேன். எப்படி இருக்கும் அது நினச்சாவே எனக்கு இப்போது எனக்கு அந்த சொல்கிறது கூட அது வரமாட்டேங்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேங்க. அது வரைக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் செக்கப்புக்கு போயிட்டு இருந்தேன். அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறமா நான் எக்மோருக்கு போய் சேர்த்து விட்டாங்க என்னைய. எக்மோரில் தான் நான் ஃபஸ்ட்டு டெலிவரி எனக்கு ஆயிடுச்சு. எக்மோரில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த எனக்கு கல்யாணமாகி 16 வருஷம் ஆயிடுச்சு. 16 வருஷத்தில்
கல்யாணமான உடனே எனக்கு ப்ரெக்னென்சி நின்றுச்சு. அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சினால அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது வேறு உடனே நின்றுச்சா. ஸோ அதனால் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேங்க. அது சொன்னால் 1 ஹவர் இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு 2 நாள் இல்லை, ஒரு 5 நாள் 6 நாள் ஒரு ஸ்டோரியாகவே சொல்லிகிட்டே போகலாம். அது நினச்சாவே கொஞ்சம் வந்து எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொரு நாள் வந்து நான் அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். என்னென்னா இப்போ எனக்கு பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது நினச்சாவே. ஸோ அதனால் வந்து நான் வந்து அதை அவாய்ட் பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லும் போது என்னோடய ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு என்னோடய கல்யாணம் எப்படி ஆயிடுச்சு, லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா, நான் வந்து எது வரைக்கும் படிச்சிருக்கிறேன், இது எல்லாத்தையும் நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் உங்ககிட்ட இல்லாமல் வேறு யார்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் சொல்லுங்கள். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெருசாகட்டும், அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரே வாட்டி நான் வந்து என்னோடய ஸ்டோரிஸ் எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த எரு வந்து சொன்னேன் இல்லையா, நம்ம ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த எரு தான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன். இங்கே காசு வச்சு வாங்குறதுக்கு எனக்கு பிடிக்காதுங்க. என்னென்னா நம்ம வந்து இப்போ எவ்வளோ காசு சேவ் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிடணும். என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து எது எப்போ வரும்னு தெரியாது. எதுக்குன்னா இப்போ வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருப்போம், ஒரு ஹீரோயின் மாதிரி இருப்போம். ஆனால் வந்து நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருக்குது, எது நடக்குதுன்னு சடனாக அது வந்து சேரும்போது அது வந்து தாங்கிக்கிறதுக்கே வந்து நம்மளுக்கு அந்த சக்தி பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து பணம் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து வேஸ்ட்டு செலவு பண்ணாதீங்க. இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணிக்கோங்க. 10 ரூபா வந்தால் 3 ரூபா செலவு பண்ணி 7 ரூபா சேவ் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. என்னென்னா காசு வந்து உலகத்துலவே பெருசுங்க. நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா ஏன் காயத்ரி நீ எல்லாம் இது காசுக்காக தான் பண்ணுறிய அப்படின்னா, ஒரு 50% வந்து நான் காசுக்காக தான் பண்ணுறேங்க. என்னென்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். அது கஷ்டம் வந்து பசங்களுக்கு நான் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஸோ அதனால் வந்து யார் வேணாலும் காசுக்காக தானே கஷ்டப்படுவாங்க. நீங்கள் எல்லோரும் கூட அப்படியே நினச்சி கஷ்டப்படுங்க, சேவ் பண்ணுங்க. அப்படியே ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு வந்து உங்கள் கமெண்ட்ஸு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார்